வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் 25/5/2024 கெஸ்ஸிங். ஸோ என்னென்னு பார்ப்போம். ஸோ கேஎல் வின்னிங் டிப்ஸ் நம்ம சேனல் பேர் 3 PM கர்னியா ட்ரா நம்பர் 655 சனிக்கிழமை. ஸோ என்ன அடிப்பான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 24ஓட ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ 24 ரிவ்யூ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு அற்புதமான ஒரு கெஸ்ஸிங் நல்லாவே வந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ட்ராக் கண்டுபிடிச்சி ஏ போர்டு 8 கூட இருக்கலாம். அந்த 8 இங்கே எழுதலாம். ஆனால் அங்கே பாருங்கள் 8 வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். 278 278 இப்படி வரும். ஸோ 8 அது 3 தான் மாறணும்னு ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கலாம். இன்னும் நல்லா யோசிச்சுக்கலாம். பி போர்டில் 6 தான் வரும்னு சொல்லி எல்லாமே 6 தான் வச்சேன். ஸோ ஏபி நல்லா கவனிச்சிருப்பீங்க. பி 6 தான் அதிகபட்சமாக நான் டார்கெட் பண்ணேன். ஸோ 6 தான் வந்துச்சு. இந்த இடத்துல 7ங்கிறது ஆல் போர்டில் வச்சுட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆல் போர்டில் 7 வச்சுருந்தேன். 7 6 2 வச்சேன், 2 பாஸ் ஆனிச்சு. இந்த 7 ஏன் வச்சேன்னா இந்த பக்கமும் 2 2 2 வருது 7. ஸோ இந்த பக்கம் 2 2 2 அதனால தான் அந்த 7 மட்டும் ஆல் போர்டில் வச்சேன். ஸோ இன்னும் கொஞ்சம் முயற்சி படுத்தினா நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு BC 67ன்னு பாஸ் ஆகிருக்கு. ஸோ 367 அதை சில 2 நபர்கள் வந்து நல்லா திங்க் பண்ணி அவங்க வெற்றியை வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கோ அந்த பாயிண்ட்டோட உங்கள் பாயிண்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ வெற்றியை வாங்குறதுல சந்தோஷமாக இருங்க. ஸோ வெற்றி பெற்றவர்கள் நம்ம சேனலையும் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் நான் எனக்கு தெரிஞ்ச ட்ராக்லேருந்து எல்லாம் தேடுறேன். ஸோ மந்த்து கெஸ்ஸில் சில பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் 1 2 3 4 5 ரவுண்ட் பண்ணிக்கேன். இதெல்லாம் மந்த்து. ஓகேங்களா? 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3 4 5ஆம் மாதம் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே. ஓகேங்களா? இது டேட்டு 21 22 23 24 25 இது டேட்டு. ஸோ நான் விரைவில் வந்து அந்த சார்ட்லேயே வச்சு கெஸ் பண்ணி போகணுன்னு இருக்கிறேன். அதை எப்படின்னு எனக்கு என்ன தெரியல. ஸோ அதை நான் தெரிஞ்சுட்டுக்கப்புறம் நான் உங்களுக்கு சார்ட்டையே வச்சு அதை எப்படிலாம் ரவுண்ட் பண்ணி எல்லாம் காட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் போட ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதோட அதுதான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கெஸ்ஸிங்க்கு விரைவில் வரேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வந்துடுறேன். ஸோ ஜனவரி 21 பார்த்தீங்கன்னா 774 77. ஸோ பிப்ரவரி 22 பார்த்தீங்கன்னா 554. ஸோ 55. மார்ச் 23 பார்த்தீங்கன்னா 77. ஸோ அப்போ ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 55. நல்லா கவனிச்சு இந்த 77 இங்கே 77 அப்படியே ஜம்ப்பு. ஸோ இதுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா இந்த 55 இந்த 55ஓட மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா திரும்பவும் 77 அல்லது 22 அல்லது நான் தான் சொல்லிட்டேன் 22 அல்லது 77 ஏதாவது வாய்ப்பு இருக்கா பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் இது கிடைக்குதா பாருங்கள். ஸோ 25 இன்றைக்கி 5ஆம் மாதம். ஸோ இந்த ஜம்பிங்லேயே வர மாதிரி இருந்தால் 22 ஆர் 77. ஸோ ஆல் போர்டு இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 22 77 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தால் பார்த்து எடுத்து யூஸ் பண்ணதுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே வியூவர்ஸ், இந்த கெஸ்ஸிங் இந்த இடத்துல முடிக்கிறேன். ஸோ இது இல்லாமல் இன்னொரு கெஸ்ஸிங் நான் சொல்லியிருந்தேன். அதாவது 24ஆம் டேட்டோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். திங்க் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திங்க் பாயிண்ட்ஸில் 524 249 இந்த 24. ஸோ இது ஒரு நாள் கழிச்சு 24 பாஸ் ஆனிச்சு. அதேமாரி பாயிண்ட்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ 24 பார்த்தீங்க முழுசாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை யாரும் மறக்க வேண்டாம். அந்த பாயிண்ட்டை மறக்காமல் எழுதிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ 24 பாயிண்ட்ஸ் என்னவோ அந்த ரிவ்யூ திங்க் பாயிண்ட்ஸை திரும்ப ஒரு தடவை பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அது இங்கே சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சரி, ஓகே வியூவர்ஸ். அடுத்தது வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 7 சென்டராக இருந்தால் 7 7 1 2 7 1 2 காமனாக யோசிக்கிறது தான். ஸோ எல்லோரும் போல். ஸோ இந்த 8 காமனாக யோசிக்கிறது தான். அடுத்தது 5 3 0 5. ஸோ இந்த கான்செப்டை நல்லா பாருங்கள். 4 7 1 4 2 6. இந்த 4க்கு 4 2க்கு பவர் தான் இது 7. 1க்கு பவர் 6 சொன்னால் அதேமாதிரி வந்துச்சு. ஸோ அதேமாதிரி 5 3 இந்த 3க்கு பதிலாக பவரான 8. ஸோ அப்போ 8ங்கிற ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். இல்லை 3 தான் வருமானா 3 இடத்துல எடுத்துங்க. அப்போ இந்த இடத்துல வீக் செட்டில் என்ன சொல்கிறேன்னா 288. ஓகேங்களா? 288 அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே காட்டுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளஸபிளாக இருக்குன்னு பாருங்கள். இதே வந்து பி போர்டில் ஸோ 33 அப்படிங்கிற வரும்போது 0க்கான ஆப்ஷன் இருக்குங்க. ஏன்னா 885 33 0 இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பவரு. ஸோ அப்போ 33 0ங்கிற ஆப்ஷன் மைண்டில் இருக்குது. எடுத்துனா எடுத்துக்கங்க. ஏன்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக அந்த 0வோ அல்லது 5 தான் வரும். ஸோ 5னே வச்சுக்கிறேன். பி போர்டில் 5 அல்லது 0 மைண்டில் தான் எடுத்துங்க. ஸோ 5 அண்டு 8. ஸோ 8 அப்படிங்கிற ஆப்ஷனை இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன் கொடுக்குறேன்னா இந்த 5
ஸோ இந்த 3க்கு 3 ஒரு நாள் கேப் விட்டு இங்கே 9 தான் இருக்கும். இந்த 9க்கு 9 அதை எழுத மறந்துட்டேன், மைண்டில் வச்சுக்கிங்க. 9க்கு 9 ஒரு நாள் கேப்பு செட் ஆகலை. 3க்கு 3. ஸோ அடுத்தது 0க்கு 3 செட் ஆகலை. 5க்கு 5 வரலாம். அப்போ 5 இம்பார்ட்டனாக எடுத்து உள்ளே வைக்கிறேன். ஸோ 8ங்கிறது சப்போர்ட்டில் வைக்கிறேன். ஸோ 5 இம்பார்ட்டனாக இருக்கும். ஸோ அதை நல்லா கவனிச்சிக்கிங்க. ஸோ எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், அடுத்தது உங்களுக்கு அதே கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் வீக்லியில் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஏ போர்டில் 2ங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். 2 உங்களுக்கு தேவைன்னா ஸோ எடுத்து ஆடுங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதே 5 இன்னொரு 5 ஏ போர்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே 5 இருக்குது. 7 6 5. ஸோ 5 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அல்லது அதான் 2 சொன்னேன், 2 இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், அடுத்தது சி போர்டுக்கான ஆப்ஷன் 5 இருக்குது. அப்போ ஆல் போர்டு சிங்கிள் 5 கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 5 இல்லாமல் ஒரு ஆட்டமே இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. 5 அதிகபட்சமாக இருக்குங்க. ஏன் 5 வருது? அந்த 5 சி போர்டில் 775ன்னு ஒரு வின்னிங் நம்பர் 775 சொன்னேன். ஸோ அதை நான் மறக்காதேன். நான் அதை ஒரு ஃபாலோ நம்பர்ஸாக சொன்னேன். சென்டர் போர்டு 757 ஒரு ஃபாலோ நம்பர்ஸை ஃபாலோ பண்ணிக்கேன். இந்த மாதம் வரைக்கும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்சால் வந்தால் ஒரு லக்கு. ஸோ 757. ஸோ 775 7 7 5 சி போர்டு 5க்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னா அதே சி போர்டில் 6. ஸோ இந்த சி போர்டு நல்லா பாருங்கள், 2க்கு பவரு அதே இந்த ஏப்ரல் மாதம், இந்த 2க்கு அதே பவர், இந்த 1க்கு பவர் 6. ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 6ங்கிற ஆப்ஷன் சப்போர்ட்டில் காட்டுறேன். ஸோ 6. ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், அடுத்த கெஸ்ஸிங்ஸ் என்னென்னா உங்களுக்கு இந்த சென்டர் போர்டு சொல்லிட்டேன். இந்த சென்டர் போர்டு 4 1 2 நாள் கழிச்சு 4 1 2 நாள் கழிச்சு. ஸோ அடுத்தது 4 வருமா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ 4 வந்தால் அது ஒரு லக்காக இருக்கும். ஸோ 4 அல்லது 3 ஏன் தரேன் அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கும். ஸோ 3 ஏன் தரேங்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டத்தை அதை நான் சொல்லியிருக்கேன், 6 7 8ன்னு ஜம்ப் பண்ணி ஒரு நாள் வந்துச்சு. ஸோ அது பரிகாரம் பார்த்தீங்கன்னா 1 ஒரு நாள் கேப் விட்டு 2 ஒரு நாள் கேப் விட்டு 3. ஸோ அப்போ 3 அதெல்லாம் சொன்னேன். இப்போ 3 அப்படிங்கிற ஆப்ஷன் பி போர்டில் இருக்குது. அப்போ இந்த இதில் 3 5 இம்பார்ட்டன்ட், 4 சப்போர்ட். அப்போ 4 நம்பர் எது நல்லா கவனிச்சிங்க. ஸோ அப்போ பி போர்டில் 4 நம்பர் இருக்குது. ஸோ 8க்கு பவர் 3 5 4 இம்பார்ட்டன்ட். ஸோ சி போர்டில் 5 6 அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுறேன். அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற உங்கள் கான்செப்டில் இருந்தால் பாருங்கள். ஸோ ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 அப்புறம் ஒரு 5 ஆப்ஷன் அப்படின்னு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், அடுத்தது ஆல் போர்டில் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது இந்த ஆல் போர்ட்லேயே உங்களுக்கு எல்லாம் எழுதிடுறேன். ஸோ ஆல் போர்டில் என்னெல்லாம் வரும்னு. ஸோ என்னோடய கான்செப்ட் வரும் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு 75 ஒரு 25 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும். அடுத்தது நான் அது இல்லாமல் உங்களுக்கு 24ஆம் தேதி கெஸ்ஸிங்ஸ்லாம் நான் வந்து திங்க் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸை பார்த்துக்குங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ 42ன்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அது எந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் அந்த கெஸ்ஸிங்கை அதில் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், ஸோ ஒரு 42 நான் இங்கே எழுதிடுறேன் அந்த பாயிண்ட்ஸை. அது எப்படிங்கிறத அந்த விளக்கம் அதில் இருக்குது. ஓகே, இது என்னோடய கான்செப்டில் இன்றைக்கி வந்த பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா ஓகே சரி தான் போச்சு. 3 டிஜிட்டில் என்ன ஆடலாம் அப்படின்னா 3 டிஜிட் பாயிண்ட்ஸில் ஏ போர்டில் 2 அல்லது 2க்கு பவர் 7 இருக்குது. அதை மறக்காதீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிங்க. ஸோ 2க்கு பவர் இதை மட்டும் இங்கே எழுதுகிறேன், 7 இருக்குது. ஸோ 2க்கு பவர் ஏன்னா தேவைப்படுது இந்த இடத்துல. ஓகேங்களா? 2. அடுத்தது பி போர்டில் 5, சாரி அதே ஏ போர்டில் இன்னொரு 5. ஸோ இப்போ பி போர்டில் என்ன ஆடலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். 3 அப்படின்னு ஆடினா அதே 24 54. சி போர்டில் என்ன ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்புறம் 5 இருக்குது. ஸோ அப்போ என்ன ஃபஸ்ட் ஆடலாம் அப்படிங்கிறத கான்செப்ட்டு. ஸோ நான் இங்கே என்ன ஆட போகிறேன்னா 2 அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த இதில் காட்ட போகிறேன். நல்லா பார்த்துக்குங்க. ஸோ சி போர்டில் அதே சி போர்டில் என்ன இருக்குன்னா 5 6 சப்போர்ட்டில் இருக்குது. நல்லா கவனிச்சிங்க, பொறுமையாக பார்த்து ஆடுங்க. ஸோ வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். அதே பி போர்டில் என்ன ஆடிருக்கேன் 3 4 மூட்டில் ஆடிருக்கேன். ஸோ அதே பியில் வேறு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. 3 நாளுக்கு அப்புறம் 5 அண்டு 8 சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ ரொம்ப உஷாராக இருங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் சந்திப்போம்.
இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக இதில் 2 போர்டு பாஸ் ஆகிறதுக்கான அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. இந்த 2 போர்டோட உங்கள் போர்டு இணைங்க. எப்படி நேற்று வெற்றியாளர்கள் 2 பேர் வருவாங்களோ அதே மாதிரி நீங்களும் 2 போர்டு இணைச்சி அதோட ஒரு போர்டு இணைச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.